நித்திய ஜீவன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. உயர்த்தப்பட்ட சர்ப்பம். தாம் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான தெய்வீக நோக்கத்தை இயேசு கிறிஸ்து இங்கு தெளிவுபடுத்துகிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்கு கூறும் சத்திய வார்த்தையில் முழு சுவிசேஷத்தின் சாரமும் அடங்கியிருக்கிறது. மரணத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறவர்களை தேடி அவர்களை மீட்டு அவர்கள் தங்கள் ஜீவனை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ரட்சிப்பதற்காகவே வந்திருக்கிறார். யாரையும் ஆக்கினைக்குள் தீர்ப்பதற்கு வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணிய போது கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை கடித்தது. அவர்களுக்கு இதனால் உயிர் சேதாரம் உண்டாயிற்று. தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை வனாந்தரத்திலே உயர்த்தினார். அந்த வெண்கல சர்ப்பத்தை தங்கள் கண்களால் பார்த்தவர்கள் எல்லோரும் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் உண்டான மரணத்தில் இருந்து மீட்கப்பட்டார்கள். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்த சர்ப்பம் மரணத்தை விளைவிக்கும் விஷத்தன்மை உடையது. பாவத்தின் விஷத்தன்மையை விவரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இங்கு வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தீண்டிய சர்ப்பத்தை பற்றி குறிப்பிடுகிறார். பாவத்தின் சுபாவம் மனுஷனுடைய ஜீவனை அழித்து போடும். மனுஷனுக்கு மரணத்தை உண்டு பண்ணும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் குற்ற உணர்வு சர்ப்பத்தின் விஷயத்தை போன்றது. சர்ப்பம் தீண்டினால் சரீரத்தில் வேதனை உண்டாவது போல பாவம் செய்த ஆத்மா வேதனையில் துடிக்கும். பாவத்தின் விஷத்தன்மை மனுஷனுடைய ஆத்மாவை அழித்து போடும். நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களில் விஷத்தை போல உள்ளன. இவை எல்லாமே தேவனுடைய கோபாக்கினைக்கு அடையாளங்களாகும். தேவனுடைய பிள்ளைகளை கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தாலும் தேவனுடைய வல்லமையினால் சர்ப்பம் தீண்டிய விஷத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களால் கொள்ளிவாய் சர்ப்பத்தை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏற்கனவே எகிப்தின் அடிமைத்தனத்தில் பல வருஷங்களாக உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள் வனாந்திரத்தில் இப்போது செயல் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு தெய்வீக உதவி தேவைப்படுகிற இந்த வேளையில் தேவன் மோசேயின் மூலமாக தம்முடைய ஜனங்களை மரணத்தில் இருந்து மீட்டுக்கொள்ள சித்தம் கொண்டார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வலுவிழந்து செயலிழந்து இருந்தது போலவே இக்காலத்தில் பாவிகளாகிய ஜனங்களும் பாவத்தின் பிடியில் சிக்கி செயல் இழந்தவர்களாக தங்கள் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். பாவம் அவர்களை இழுத்துச் செல்கிறது. பாவியான மனுஷன் செயலிழந்து போன இந்த வேளையில் தேவன் மனுஷர் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவத்தின் பிடியில் உள்ள ஜனங்களை மீட்டுக்கொள்ள சித்தம் கொண்டிருக்கிறார். வெண்கல சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்காக வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. வெண்கல சர்ப்பத்தின் உருவம் கொள்ளிவாய் சர்ப்பம் போலவே இருந்தது. இது மெய்யான சர்ப்பம் அல்ல, வெண்கல சர்ப்பம். இது ரூபத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் போல இருந்தாலும் இந்த வெண்கல சர்ப்பத்தில் விஷம் இல்லை. இது யாரையும் கடிக்கப் போவதும் இல்லை. இந்த வெண்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக எங்கு கூறப்பட்டிருக்கிறது. வெண்கல சர்ப்பம் யாருக்கும் தீங்கு விளைவிக்காது. வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் குணமடைந்தார்கள். அதுபோலவே உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவான்.
வனாந்திரத்தில் வெண்கல சர்ப்பம் ஒரு கம்பத்தின் மீது தூக்கி உயர்த்தப்பட்டது. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்படுகிறார். மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவதை குறித்து வேத பண்டிதர்கள் 3 விதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். அவையாவன: இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு உயர்த்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரமேறி போன போது வானத்திற்கு உயரே எடுத்துக் கொள்ளப்பட்டது. தம்முடைய நித்திய சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவது. இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது அவரை சிலுவை மரத்தில் தூக்கினார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தை உயர்த்தப்பட்டிருப்பது என்று குறிப்பிடுகிறார். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். நாம் என்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு 3ஆம் நாளிலே தாம் சொன்ன பிரகாரம் உயிர்த்தெழுந்தார். அதன் பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். பின்பு தம்முடைய பிதாவின் வலது பாரிசத்தில் இருப்பதற்காக வானத்திற்கு உயரே எடுத்துக் கொள்ளப்பட்டார். முதலாவதாக சிலுவைக்கு உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து அதன் பின்பு பரலோகத்தில் மேன்மையான கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் உயர்த்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய நித்திய சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி அதை உபதேசம் பண்ணும்போது உயர்த்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷருடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் குணப்படுத்துவதற்காக பிரசங்கிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாதைகளை அனுப்பிய நம்முடைய தேவன் அந்த வாதையில் இருந்து அவர்களை குணப்படுத்துவதற்கு உதவியையும் உபாயத்தையும் அனுப்புகிறார். எல்லா மனுஷரும் பாவத்தில் விழுந்திருந்து மரணத்திற்கு ஏதுவாக போய்க் கொண்டிருக்கும் போது அவர்களை மீட்பதற்கான மீட்கும் பொருளை தேவன் தாமே கண்டுபிடித்திருக்கிறார். நாம் யாரை கல்வாரி சிலுவையில் அறைந்து கொன்றோமோ அவரே நமக்கு சமாதான பிரபுவாக இருக்கிறார். அவரே நம்மை மீட்பதற்கு மீட்பின் கரையத்தை நமக்காக செலுத்தினார். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டாலும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். மோசே தான் உண்டாக்கின வெண்கல சர்ப்பத்தை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். எண்ணாகமம் 21:6 முதல் 9 வரை. வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவன் மாத்திரமே பிழைத்தான். சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டும் ஒருவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கவில்லை என்றால் அவன் பிழைக்க மாட்டான். அதுபோலவே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டாலும் அவரை விசுவாசிக்கிறவன் மாத்திரமே கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். தாம் உயர்த்தப்படும் போது தம்மை விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை உற்சாகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கும் நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு எல்லோருக்கும் பொதுவாக கொடுக்கப்படுகிறது. தாம் கொடுக்கும் ரட்சிப்பில் இருந்து இயேசு கிறிஸ்து யாரையும் விலக்கி ஒதுக்கி வைத்துவிடவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ரட்சிப்பு பூரணமானது. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறவர்கள் கெட்டுப்போக மாட்டார்கள், நித்திய ஜீவனை அடைவார்கள். விசுவாசிக்கிறவன் எவனோ?
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நற்செய்தியாகும். பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு ஏராளமான செய்திகள் வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே நமக்கு பரிபூரணமான நற்செய்தியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இருக்கிறார். சுவிசேஷத்தின் மகா ரகசியம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இருக்கிறார் என்பதே அந்த ரகசியமாகும். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறவர். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இவரை தேவன் நமக்கு தந்தருளியிருப்பதன் மூலமாக தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மனுஷன் கெட்டுப்போகாமல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இருப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. நமக்காக பாடுகளை அனுபவித்து கல்வாரி சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தி மரிப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இருக்கிறார். பிதா தம்முடைய குமாரனை தந்தருளவில்லை என்றால் அவருடைய சத்துருக்களினால் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்க முடியாது. தேவன் தந்தருளினதால் மாத்திரமே கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவரை கல்வாரி சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் தந்தருளி இருப்பதன் மூலமாக தாம் இந்த உலகத்தின் மேல் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு இந்த உலகத்தின் மீது அளவில்லாமல் தாராளமாய் அன்பு கூர்ந்தார் என்பது பொருளாகும். தேவனுடைய அன்பு மெய்யான அன்பு, இது மாய்மாலம் அற்றது. தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லை. தகுதியில்லாத இந்த உலகத்தின் மீது தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்வது அவருடைய மகா பெரிய அன்பை விளக்கி காண்பிக்கிறது. பரிசுத்தமான தேவன் துன்மார்க்கமான இந்த உலகத்தின் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். தங்களுடைய இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரம் ரட்சிப்பதற்காக தேவன் தம்முடைய மேசியாவை அனுப்பி யூதர்களாகிய தங்கள் மீது மாத்திரம் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ யூதர்களுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் பேசாமல் தாம் இந்த முழு உலகத்தின் மீதும் அன்பு கூர்ந்து இந்த உலகத்திற்கு வந்திருப்பதாக கூறுகிறார். முழு உலகம் என்று சொல்லும்போது இதில் புறஜாதியாரும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுக்குலத்தார் எல்லோருக்கும் ரட்சிப்பு சாத்தியமாயிற்று. உலகத்தில் உள்ள எல்லோருமே கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளும் போது அவர் ஒரு நிபந்தனையையும் வைக்கிறார். தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். இதுவரையிலும் ரட்சிப்பு யூதருக்கு மாத்திரம் சாத்தியமாயிற்று. ஆனால் இப்போதோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முழு உலகத்தாருக்கும் ரட்சிப்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையலாம். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்னும் ஒரே காரியத்தை மாத்திரமே சுவிசேஷம் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டுப்போக மாட்டார்கள் என்பது சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். தேவன் நம்முடைய பாவங்களை அகற்றி போடுவதனால் நமக்கு ஆத்தும மரணம் உண்டாவதில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்திய தம்முடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பின் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கும் நம் எல்லோருக்குமே பரலோகத்தின் சந்தோஷங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பூமியில் கெட்டுப்போகாமல் இருப்பது மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசிப்பதினால் நாம் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். விசுவாசம்
விசுவாசிப்பது என்பதன் கிரேக்க சொல் பிசிடியோஸ். புதிய ஏற்பாட்டில் 248 இடங்களில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சொல் நிகழ்காலத்தில் விசுவாசிக்கிறது என்றே வரும். விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று பொருள். விசுவாசம் காணாமல் போகும். விசுவாசம் என்பதற்கு நாம் இவ்வாறு பொருள் கூறலாம்: தொடர்ந்து முயற்சி பண்ணுவது, நம்பிக்கை வைப்பது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் முழுவதுமாக சார்ந்திருக்க வேண்டும். சத்தியத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும். தேவனிடத்தில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் முழுமையாக நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஜீவியத்தின் புதிய வழிக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தது, அவர் மனுஷனை மீட்டுக் கொண்டார். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து நமது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளும் காரியங்கள்: பரிசுத்த ஆவியானவர், நீதி, தேவனுடைய பிள்ளை, சுகமாதல், நித்திய ஜீவன், ஜெபத்திற்கு பதில்கள். நித்திய ஜீவன் என்பதற்கான கிரேக்க வார்த்தை அயோனியோஸ் என்பதாகும். இதற்கு நித்திய காலத்திற்கு வாழும் வாழ்வு என்று பொருள். இந்த வார்த்தை யோவான் 3:15 நித்தியம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் நித்தியமாக இருக்கும். மனுஷன் ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும் அவனுடைய ஜீவன் நித்தியமானதே. அவன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய ஜீவன் நித்திய காலமாக பரலோகத்தில் தேவனோடு இருக்கும். அவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவனுடைய ஜீவன் நித்திய காலமாக நரகத்தில் பாடுகளை அனுபவிக்கும். இந்த வசனத்தில் நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலமாக இருக்க போகும் ஜீவனை குறிக்கும். உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பியதற்கு அவருக்கு ஒரு தெய்வீக திட்டம் உள்ளது. தம்முடைய குமாரனாலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய தெய்வீக திட்டம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது தம்முடைய கண்களில் ரட்சிப்போடும் தம்முடைய கரங்களில் ரட்சிப்போடும் வந்திருக்கிறார். தேவன் தாமே தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரை தம்முடைய பிரதிநிதியாக, தூதுவராக, மனுக்குலத்தை ரட்சிப்பவராக அனுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதனால் நமக்கு சமாதானம் கிடைக்குமா என்று சிலர் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வரவில்லை. இந்த உலகமோ துர்மார்க்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகையினால் தேவன் தமது தெய்வீக நியாயத்தினால் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும். ஆனால் தேவனோ இந்த உலகத்தின் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினால் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி சித்தம் கொள்ளவில்லை. மனுஷரை நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் மரித்தவரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆயினும் தேவனோ உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பியிருக்கிறார். உலகத்தை நியாயம் தீர்க்கும் பூரண அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிடம் உள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து நியாயாசனத்தில் அமர்ந்திருந்து உலகத்தை நியாயம் விசாரித்து ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு பதிலாக அவர் கிருபாசனத்தில் அமர்ந்திருந்து இந்த உலகத்தை ரட்சிக்கிறார்.
தம்மாலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் சித்தம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகம் தேவனோடு ஒப்புரவாகிறது. இயேசு கிறிஸ்து ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்து மனுக்குலத்தை ரட்சிக்கிறார். தங்களுடைய பாவங்களின் நிமித்தம் மனச்சாட்சியில் குத்தப்பட்டிருக்கும் மனுஷருக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நற்செய்தியாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி முறிந்து போன எலும்புகளை குணமாக்கும். ரத்தம் வடியும் காயங்களுக்கு காயம் கட்டும். நம்முடைய நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு வராமல் நம்மை ரட்சிக்கும்படியாகவே வந்திருக்கிறார் என்னும் சுவிசேஷ செய்தி நமக்கு மெய்யாகவே நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பு. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே சந்தோஷமும் சமாதானமும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள். ஆகையினால் அவரை விசுவாசியாதவர்கள் நிச்சயமாகவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். இந்த வாக்கியம் மனுக்குலத்தை குற்றப்படுத்துவதற்காகவோ அல்லது மனுக்குலத்தின் மீது தண்டனையை அறிவிப்பதற்காகவோ கூறப்பட்டுள்ள வாக்கியம் அல்ல. மனுக்குலத்தை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவித்து ரட்சிப்பதற்காகவே இந்த எச்சரிப்பின் வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஒருவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்படுவது உறுதியாகிவிடும். இயேசு கிறிஸ்துவே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர். இவரே மனுக்குலத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காக தமது ஜீவனை ஒப்புக் கொடுத்தவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது சிலுவை மரம் அவர் மீது மிகப்பெரிய பாரமாக சுமத்தப்பட்டிருக்கலாம். நம்முடைய பாவ சுமைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து தம் மீது சிலுவையின் பார சுமையை சுமந்து கொண்டார். ஆனபடியினால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை இந்த உலகம் ஆக்கினைக்கு உட்படுத்தலாம். ஆனால் அவரை விசுவாசிக்கிற நாமோ இந்த உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மிகவும் தெளிவாக அறிவிக்கப்பட்டாலும் மனுஷரின் சிலர் இன்னும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவிசுவாசிகளுடைய பாவம் மிகவும் பயங்கரமானது. தேவகுமாரன் நித்தியமானவர். அவர் மெய்யான தேவன். நம்முடைய விசுவாசத்திற்கு அவர் பாத்திரர். அவர் நல்லவர். அவரை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் பூரண பாத்திரராக இருக்கிறார். இருந்தும் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைக்கவில்லை என்றால் அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு ஏற்கனவே உண்டாயிற்று. தமக்கு நெருக்கமானவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நெருக்கமானவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அவருடைய சமூகத்தை விட்டு தூர விலகி ஓடிப்போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டாகும். அவிசுவாசிகள் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவருடைய ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு நிச்சயமாகவே நடைபெற்றுவிட்டது. இந்த ஆக்கினை தீர்ப்பில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் மரித்த பின்பு ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் என்று கூறப்படாமல் அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவிசுவாசிகள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறார்கள். துன்மார்க்கரின் இருதயங்களே அவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்தும். அவர்கள் செய்த பாவங்களின் குற்ற உணர்வு அவர்களை வருத்தும். அவிசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசியாமல் போனதினால் அவர்கள் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவிசுவாசம் மிகப்பெரிய பாவம். ரட்சிப்பின் உபாயத்தை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு கிடைப்பதற்கே வாய்ப்பில்லை.